நம்ம ப்ரொடிக்ஷன் பார்க்குறோம், எலெக்ஷன் ரிலேட்டடாக பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று தலைவருக்கோ இல்லை அந்த கட்சி ஆரம்பித்த நாள் அல்லது நேரம்க்கு பார்க்கணும். இப்போ டிஎம்கே ஆரம்பித்த நாள் இருக்கும்ல சார், அந்த நாளை பொறுத்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன சொல்லுது? அதாவது டிஎம்கே வந்து என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு கேட்கும்போது நம்மளெல்லாம் என்னைக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்தாச்சு. ஸோ அதனால அது எந்த டைம்ல ஆரம்பிச்சதுன்னு நம்மளுக்கு தெரியாது. டிவிகேக்கு எடுத்தா கூட நீங்க ஒரு டைம் சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். அதனால இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தோட நிலைமையை வச்சுதான் நம்மளால ஒரு கணிக்க முடியுமே தவிர்த்து இப்போ ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிற்கிறார் அப்படின்னா அதோட வைப், அதோட விஷயங்கள், அதோட ஆக்கிரமிப்புகள் இதெல்லாமே மாறும். அதே இடத்துல உதயண்ணா வராரு அப்படின்னா அதோட விஷயங்கள், அதோட ஆக்கிரமிப்புகள், அதோட எல்லாமே மாறும். அதாவது ஒரு படம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், ப்ரொடியூசர், ஹீரோ, அப்புறம்தான் மற்றவங்க. அதே மாதிரி இந்த இடத்துல யார் நிற்கிறாங்களோ, ராஜாவா யார் இருக்காங்களோ அந்த ராஜாவோட வைபை பொறுத்து தான் நம்ம பேசப்படுதே தவிர்த்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கட்சியோட ஆரம்ப இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்த துணை சப்போர்ட்ஸ் தானே தவிர்த்து அதுவே சப்போர்ட் ஆகிடு.